வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் நிலை கொண்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து இப்போது தமிழகத்தில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடகா இணைக்கும் விதமாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை அரபிக்கடலில் இறங்கி சற்று தீவிரமடைந்து அரபிக்கடல் ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாகவே இணைக்கும் விதமாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் தமிழகத்தில் வரும் நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தென்மேற்கு பருவமழை, அந்தமான் கடற்பகுதி, மேலும் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை துவங்கிவிட்டது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வருகிற நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் தொடங்கும் என்றும் அறிவித்துள்ளது. வருகிற மே மாதம் 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாம் ஏற்கனவே மே 25 அல்லது 26 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் என்றும் அறிவித்த நிலையில் இப்போது இந்திய வானிலை ஆய்வு மையமும் மே மாதம் 26ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் அறிவித்துள்ளது. வருகிற நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது கணவாய்ப்பகுதியில் சாரல் மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் நேற்று தென் மாவட்டங்களுக்கு மழை குறைவாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்தோம். ஆனால் வட மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே இருக்கும் என்றும் எதிர்பார்த்தோம். ஆனால் வட மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. பெரும்பாலும் கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்கள் தான் அதிகபட்சமாக 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் என்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. அதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் நேற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. அதே போல இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. இன்று முதல் படிப்படியாக இன்று மே மாதம் 17ஆம் தேதி, நாளை மே 18, 19 இந்த 3 நாட்கள் தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. மே 20ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது. அதாவது படிப்படியாக தென்மேற்கு காற்று அதிகரிக்கும் என்பதால் காற்று பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களில் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலனம் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 17, 18, 19 இந்த 3 நாட்கள் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. மே 20ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதியை குறைவான பகுதியை ஒதுக்கும். மே 21 மேலும் காட்டுப்பகுதியை ஒதுக்கும். அதேபோல வருகிற நாட்கள் படிப்படியாக காட்டுப்பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களுக்கு வெப்பச்சலனம் கிடைத்தாலும் மே 25ஆம் தேதி பிறகு காட்டுப்பகுதிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது இந்த செங்கோட்டை கணவாய் பகுதி, மேலும் ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதி, அதே வழியில் பாலக்காட்டு கணவாய் பகுதி, இந்த பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்தெல்லாம் வருகிற நாட்களில் மே 25ஆம் தேதி பிறகு சாரல் மழை கிடைக்கும். மே 17, 18, 19 தேதியில் இந்த இடங்கள் ஒரு நல்ல மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரத்தில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதேவழியில் கடல் ஓரங்களில் ஒரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள் கடல் ஓரங்களிலும், அதே புதுச்சேரி கடல் ஓரங்களில் ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 9 மணிக்கு பிறகு மழை விலகி இன்று மாலை நேரங்களில் படிப்படியாக மழை பொழிவாக இருக்கும். இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று தேனி, மதுரை, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்களாம் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களாம் இன்று ஒரு நல்ல மழை பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவழியே கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைத்தது. இன்று அனைத்து பரப்புகளிலும் அனைத்து இடங்களிலும் ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை. அதேபோல் திருப்பூர் மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே கனமழை. திருப்பூர் மாநகரமாக இருந்தாலும் சரி, வடப்பகுதியாக இருந்தாலும், தெற்கு தாராபுரமாக இருந்தாலும் இன்று பரவலாக கனமழை கிடைக்கும். நீலகிரி மாவட்டம் இன்று பரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கரூர், நாமக்கல், திருச்சி
இந்த இடங்கள் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று மேற்கே மழை தொடங்கி படிப்படியாக கிழக்கு நோக்கி பயணிக்கும். நள்ளிரவுக்கு பிறகு கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே ஆனால் சற்று பரப்பில் மேற்கு பகுதியை விட கடலோர மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மேலும் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று திருச்சி மற்றும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர் மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பரவலாக கனமழை என்பது மத்திய மாவட்டங்கள், கர்நாடக மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதாவது தேனி, மதுரை தொடங்கி அதற்கு வடக்குள்ள மாவட்டங்கள் முழுவதுமே பரவலான மழை பொழிவாக இன்று அமைய தென் மாவட்டங்களுக்கும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒப்பிடும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு மழை சற்று குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. அந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழை பொழிவு. மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை மே மாதம் 18ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிடங்கள் பெரும்பாலும் மிக கனமழை என்பது பார்க்கலாம். பெரும்பாலும் கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி இந்த இடங்கள்லாம் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதே மதுரை மேலும் திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான இடங்களில் நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 18ஆம் தேதி. மே மாதம் 19ஆம் தேதியும் தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்காய்ப்பில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 19ஆம் தேதி. மே 20ஆம் தேதியும் லேசான காற்று இருக்கும். மே 20ஆம் தேதி. இதன் காரணமாக லேசான காற்று, அதாவது இந்த செங்கோட்டை, கணவாய் பகுதி மேற்கு பகுதி குறைவாகவும் கிழக்கு பகுதி பரவலாகவும் இருக்கும். அதே வெளியில் இந்த கயத்தாறு பகுதியிலும் காற்று வலுவாக இருக்கும். மானூர் இந்த சைடுக்கு சற்று குறைவாக இருக்கும். கிழக்கு பகுதி சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பொள்ளாச்சிக்கு சற்று குறைவாக இருக்கும். கிழக்கு பகுதி திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் இந்த இடங்களுக்கும் பரவலான மழை பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதி குறைவாகவும் மற்ற இடங்களுக்கு கூடுதலாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. மே 20ஆம் தேதி. மே 21 மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும். காற்று பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி காற்று பகுதி தவிர்த்து கிழக்கு பகுதி மற்ற இடங்களுக்கு ஒரு நல்ல மழை பொழிவாக மே 21ஆம் தேதி. மே 22, 23 தேதியில் தமிழகத்தில் தொடர்ந்து காற்று பகுதி தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்கும். அதே வேளையில் மே 25ஆம் தேதி லேசான சாரல் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்பதால் படிப்படியாக லேசான சாரலும். மே 26ஆம் தேதி முழுமையாக தென்மேற்கு பருவமழை துவங்கிவிடும் என்பதால் விட்டு கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் நல்ல மழைப்பொழிவாக அமைய, ஆனால் உள் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து ஆங்காங்கே வெப்பச்சலனம் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலனம் இருக்கும். காற்று பகுதிக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்கும். அதே வேளையில் வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு வரும் என்பதால் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். வங்கக்கடலில் நிகழ்வு தீவிரமடையும் பொழுது தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். அப்போது கணவாய் பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக முன்னேறி வந்து அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக முன்னேறி வரும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக பெய்யும் பொழுது உள் மாவட்டங்கள் வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலனம் இருக்கும். ஆனால் மே 17, 18, 19 இந்த 3 நாட்கள் மட்டுமே காற்று பகுதிக்கு நல்லாவே மழை கிடைக்கும். மே 20ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்று பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் வருகிற நாட்களில் சற்று மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் காற்றின் வேகம் 45 முதல் 50 கிலோமீட்டர் ஆகும். இடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு கணவாய் பகுதியில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இல்லாவிட்டாலும் வரும் நாட்கள் மே 20ஆம் தேதி முதல் படிப்படியாக கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை இயற்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.